ஒருநாள் ஆச்சாரியர் சாணக்கியர் தனது சீடரான சந்திரகுப்தரிடம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் உண்மையை கூறினார். சந்திரகுப்தா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். கடன் ஒரு உறவை மெதுவாக காலியாக்கும். உறவு எவ்வளவு வலுவானதாக இருந்தாலும் பணம் அதை குலைக்கும் சக்தி உடையது. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் சொன்னார், இந்த கடன்கள் மட்டும் பணத்தை அல்ல, மனிதர்களின் நம்பிக்கையையும் அழித்துவிடும். நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் இதே விஷயம் நடக்கிறது. பெரும்பாலும் யார் பணம் கேட்கிறார்கள் தெரியுமா? நம் உறவினர்கள், நம் நண்பர்கள், நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் சொல்வார்கள், சில நாட்கள்தான், அடுத்த மாசம் கண்டிப்பா தர்றேன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இல்லை என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறோம். உறவு உடைந்து விடுமோ என்று பயப்படுகிறோம். உண்மை என்ன தெரியுமா? பலருக்கு இல்லை சொல்லும் திறமையே இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு சரியான வார்த்தையும் தெரியாது, சரியான முறையும் தெரியாது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முறையை சொல்லப் போகிறேன். யாராவது உங்களிடம் கடன் கேட்க வந்தால் நேராக மறுப்பதற்கு பதிலாக இந்த 3 கேள்விகளை மட்டும் கேளுங்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் தானாகவே அமைதியாக பின்வாங்கி விடுவார்கள், அல்லது வேறு காரணம் சொல்லி வெளியேறி விடுவார்கள். இது சாதாரண ட்ரிக் இல்லை. இது பயத்திலிருந்து விடுபடும் ஒரு சாணக்கிய நியதி. இதை தெரியாமல் இருந்தால் நீங்கள் எப்போதும் குழப்பத்தில் இருப்பீர்கள். ஏனெனில் இதே காரணத்தால் பலர் தங்கள் வாழ்நாள் சேமிப்பையே இழந்ததை நான் பார்த்திருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, சாணக்கிய மைண்ட் செட் தமிழ் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கிய நியதிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள், நீங்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்று. சரி, இப்போது ஒரு கதையை கற்பனை செய்து பாருங்கள். பழமையான பாடலிபுத்ரா நகரம். அந்த தெருக்களில் ஒரு எளிய வணிகர் வாழ்ந்தார். அவரின் பெயர் விஸ்வநாத். அவர் தினமும் கடுமையாக உழைத்தார், தானியங்களை விற்றார், குடும்பத்திற்காக சிறிது சேமித்தார். ஒரு நாள் அவரது தொலைதூர உறவினர் ஒருவர் வந்தார். அண்ணா, வெள்ளத்தில் என் பயிர் முழுவதும் அழிந்துவிட்டது. சில பணம் உதவி செய்யுங்கள். அடுத்த பயிரில் திருப்பித் தருகிறேன். அவர் யோசிக்காமல் தனது சேமிப்பு முழுவதையும் கொடுத்தார். ஆனால் மாதங்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது. அந்த மனிதர் திரும்பி வரவே இல்லை. பின்னர் உண்மை தெரிந்தது. அவர் அந்த பணத்தை தனது ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவழித்து விட்டார். அதன் விளைவு, விஸ்வநாதின் குடும்பம் பசியால் தவித்தது. குழந்தைகள் பள்ளிக்குச் செல்ல முடியவில்லை. மற்றும் அந்த உறவு ஏற்கனவே காலியாகிவிட்டது. சந்திரகுப்தா, சாணக்கியர் மெதுவாக கூறினார், செல்வத்தை பாதுகாப்பது என்பது குடும்பத்தை பாதுகாப்பதற்குச் சமம். நண்பர்களே, இந்த ஒரு வரி இன்றைய காலத்திலும் 100% உண்மை. இப்போது என்ன நடக்கிறது பாருங்கள். ஒரு மெசேஜ் வரும். அண்ணா, அவசர நிலை, 50,000 ரூபாய் வேண்டும். பிறகு திருப்பித் தருகிறேன். நாம் என்ன செய்கிறோம்? இல்லை என்று சொல்ல மனம் வராது. கொடுக்காமல் இருந்தால் நாமே கெட்டவங்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பணம் கொடுத்த பிறகு உறவு வலுப்படாது. அது மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? பணம் திரும்ப வராதபோது சண்டைகள் ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் நீங்கள்தான் வில்லன் ஆகிடுவீர்கள். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ட்ராப். உதவி செய்ய நினைத்த நாமே பிரச்சனையில் சிக்கிவிடுகிறோம். இப்போது முக்கியமான கேள்வி. இந்த பொறியில் விழாமல் எப்படி தப்பிப்பது? சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உணர்ச்சியால் முடிவு எடுக்காதீர்கள், புத்தியால் முடிவு எடுக்குங்கள். நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். சாணக்கியர் கூறிய 5 சக்தி வாய்ந்த வழிகள். ஆனால் மிகவும் எளிமையான முறையில் ஒரு குரு தனது சீடரிடம் சொல்லுவது போல. இந்த 5 வழிகளின் சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல், மேலும்
இந்த நியதிகள் புதியதல்ல, சாணக்கியர் காலத்திலிருந்தே வந்தவை. அதை புரிய வைக்க நான் சில பழமையான கதைகளையும் சேர்க்கப் போகிறேன். நண்பர்களே, இன்று மக்கள் எப்படி சிக்கிக் கொள்கிறார்கள்? கிரெடிட் கார்டு லோன் ஆப்ஸ் இஎம்ஐ வாழ்க்கை. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் பணக்காரர்களின் கடன் வலையில் சிக்கிவிட்டார்கள். அதனால்தான் சாணக்கியர் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். கடன் என்பது ஒரு வலை, அதை மற்றவர்கள் போடுவதில்லை, நாமே நமக்காக நெய்கிறோம். மற்றும் அந்த வலையில் சிக்காமல் இருப்பவரே உண்மையான புத்திசாலி. இப்போது முதல் முறையை தொடங்குவோம். முறை 1. உடனே பதிலளிக்காதீர்கள். சாணக்கியர் இதை என்ன என்று அழைத்தார் தெரியுமா? காலத்தின் கவசம். யாராவது உங்களிடம் பணம் கேட்க வந்தால் உடனே ஆம் சொல்லாதீர்கள். உடனே இல்லை சொல்லவும் வேண்டாம். அதற்கு பதிலாக சிரித்துக்கொண்டு இப்படிச் சொல்லுங்கள்: சகோதரா, உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறது. ஆனா என் பணம் வெவ்வேறு இடங்களில் இருக்கு. நான் கொஞ்சம் செக் பண்ணி ஃபேமிலியுடன் பேசிட்டு நாளைக்குள் சொல்றேன். இந்த 24 மணி நேரம் உங்களுக்கு சிந்திக்க நேரம் தரும், முன்னால் இருப்பவரின் உண்மையை அறிய வாய்ப்பு தரும். சாணக்கியர் காலத்தில் ஒரு கதை. ஒரு இளவரசர் இருந்தார். அவர் எப்போதும் அவசரமாக முடிவெடுப்பவர். ஒரு நாள் ஒரு உளவாளி வந்து சொன்னான்: அரசே, எதிரியை உளவு பார்க்க உடனே தங்க நாணயங்கள் தேவை. என்ன நடந்தது தெரியுமா? இளவரசர் யோசிக்காமல் உடனே கொடுத்தார். பின்னர் உண்மை தெரிந்தது. அந்த உளவாளி எதிரியின் மனிதன். சாணக்கியர் அதற்கு என்ன சொன்னார்? அவசரம் அழிவைத் தரும். நேரம் எடுத்துக்கொண்டு சிந்தித்து முடிவு செய். நண்பர்களே, இதே விஷயம் இன்றும் நடக்கிறது. யாராவது பணம் கேட்டால், இப்போ பேங்க் க்ளோஸ் ஆயிருச்சு, நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லுங்கள். பிறகு கவனியுங்கள். அவசரம் போல் இருந்ததே உண்மையா? உண்மை என்ன தெரியுமா? தேவை பொய்யானது என்றால் அவர் காத்திருக்க மாட்டார். வேறு யாரிடமாவது சென்று விடுவார். ஆனால் தேவை உண்மையானது என்றால் அவர் காத்திருப்பார். இதுதான் இந்த முறையின் சக்தி. இது உங்களை எளிதில் ஏமாறாமல் காக்கும். என் நண்பர் ஒருவர் இந்த முறையை பயன்படுத்தினார். ஒரு நாள் அவரது உறவினர் வந்து 20,000 ரூபாய் கேட்டார். அவர் என்ன செய்தார்? உடனே கொடுக்காமல், நாளைக்கு சொல்றேன் என்று நேரம் கேட்டார். மறுநாள் அந்த உறவினர் மீண்டும் வரவே இல்லை. பின்னர்தான் உண்மை தெரிந்தது. அவர் அந்த பணத்தை விருந்தில் வீணடிக்கப் போயிருந்தார். நண்பர்களே, ஒரு சிறிய பொறுமை ஒரு பெரிய இழப்பை தவிர்க்கும். நினைவில் வைங்க, பொறுமை உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். முறை 2. கேள்வியின் சக்தி. 24 மணி நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்தால், ஏன் பணம் கொடுக்க முடியாது என்று விளக்க வேண்டாம். காரணங்கள் சொல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக கேள்விகளை கேளுங்கள். சிரித்துக்கொண்டு இப்படிச் சொல்லுங்கள்: சகோதரா, நான் உதவ விரும்புகிறேன். ஆனா இந்த பணம் எனக்கும் தேவைப்படுது. பின்னர் நேராக கேளுங்கள்: இந்த பணத்தை எப்படி எப்போது திருப்பித் தரப்போகிறீர்கள்? உங்களிடம் ஏதாவது உறுதியான திட்டம் இருக்கா? இந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வரும்? நண்பர்களே, இந்த கேள்விகள் சாதாரண கேள்விகள் இல்லை. இது உண்மையை வெளிப்படுத்தும் ஆயுதம். சாணக்கியர் சொன்னார், கேள்வி என்பது பொய்யை கிழிக்கும் அம்பு. ஏன் தெரியுமா? உண்மையான தேவையுள்ளவர் தெளிவாக பதில் சொல்வார். பொய்யானவர் தடுமாறி விடுவார். சாணக்கியர் காலத்தில் ஒரு கடனாளி பலரிடம் கடன் வாங்கி வந்தான். ஆனால் சாணக்கியர் தனது சீடர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். பணம் கொடுக்க முன் திருப்பித் தரும் வழியை கேள். என்ன நடந்தது தெரியுமா? அந்த கடனாளி தெளிவான பதில் சொல்ல முடியவில்லை. மக்கள் ஏமாறாமல் காப்பாற்றப்பட்டார்கள். நண்பர்களே, இன்றைய காலத்திலும் இதே விதிதான். யாராவது சொல்வார்கள், நான் சம்பளம் வந்ததும் தர்றேன். உடனே நம்பாதீர்கள். எந்த தேதி, எந்த சோர்ஸ் என்று கேளுங்கள். அடுத்து மிக முக்கியமான வரி. நீங்கள் இப்படி சொல்லலாம்: எனக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த உறவு பணத்தை விட முக்கியம். பணம் திரும்ப வரலனா இந்த உறவு இட்செல்ஃப் பாதிக்கப்படும். அதனால்தான் நான் கிளியராக கேட்கிறேன்.
இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் லைட்டா எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் சீரியஸாக யோசிக்க ஆரம்பிப்பார்கள். சாணக்கியர் இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறார். அடமானம் இல்லாத பணம் மணலில் ஊற்றிய தண்ணீர் போல. அந்த காலத்தில் மக்கள் தங்க மோதிரம், நிலத்தின் ஆவணம் போன்றவற்றை உறுதியாக வைத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் சாணக்கியரின் சீடர் ஒருவர் ஒரு வணிகரிடம் கடன் கேட்டார். அவர் சொன்னார், "என் மேல் நம்பிக்கை வையுங்கள்." அந்த நேரத்தில் சாணக்கியர் தலையிட்டு சொன்னார், "நம்பிக்கை நல்லது, ஆனால் ஆதாரம் அதைவிட சிறந்தது." நண்பர்களே, உணர்ச்சியால் அல்ல, புத்தியால் நடந்து கொள்ளுங்கள். வணிகர் என்ன செய்தார் தெரியுமா? "ஒரு காசோலை கொடுங்கள்" என்று கேட்டார். உடனே அந்த நபர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். நண்பர்களே, இதுதான் உண்மை. உறுதி கேட்டவுடன் பொய்யானவர்கள் தானாகவே மறைந்து விடுவார்கள். இன்றைய காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? போஸ்ட் டேட்டட் செக் கேளுங்கள், அல்லது ஏதாவது ரிட்டன் ப்ரூஃப் கேளுங்கள். அவர்கள் கோபப்படலாம். "நீ என்னை நம்பலையா?" என்று கேட்கலாம். அப்பொழுது நீங்கள் அமைதியாக இப்படிச் சொல்லுங்கள், "இல்லை, இது நம்பிக்கை விஷயம் இல்ல. இது ஒரு பாதுகாப்பு மட்டுமே." நண்பர்களே, தெளிவான நோக்கம் உள்ளவர்கள் உறுதி கொடுப்பார்கள். நோக்கமில்லாதவர்கள் தானாகவே விலகிவிடுவார்கள். என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர், எப்போதும் எல்லோருக்கும் கடன் கொடுப்பவர், ஒரு நாள் அவர் உத்தரவாதம் கேட்டார். உடனே கேட்க வந்தவர் கோபமடைந்தார். சில நாட்கள் கழித்து அந்த சேம் நபர் மற்றவர்களை ஏமாற்றியிருப்பது தெரிய வந்தது. என்ன நடந்தது? என் பக்கத்து வீட்டுக்காரரின் பணம் காப்பாற்றப்பட்டது. அதனால் இந்த முறை உங்களை பாதுகாக்கும், உங்கள் உறவையும் காப்பாற்றும். இப்போது முறை 4, பற்றாக்குறையின் மாயை. யாராவது மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணினால் நேராக இல்லை சொல்ல வேண்டாம். இப்படிச் சொல்லுங்கள், "நான் ஃபேமிலியுடன் பேசணும். பணம் இருக்கு, ஆனா எஃப்டில வைத்திருக்கேன். இப்போ எடுத்தா லாஸ் ஆகும். நீங்க அந்த லாஸை கவர் பண்ணினா நான் கன்சிடர் பண்ணுவேன்." நண்பர்களே, இதை சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பற்றாக்குறையின் மாயை. ஒரு பழமையான கதை. ஒரு மன்னர் தனது அமைச்சரிடம் சொன்னார், "என்னிடம் ஒரு பெரிய புதையல் இருக்கு. ஆனா அது லாக் பண்ணப்பட்டிருக்கு. நீ அதை திறக்க பணம் செலுத்தினா நான் அதை உனக்கு தருவேன்." என்ன நடந்தது தெரியுமா? அந்த அமைச்சர் தானாகவே பின்வாங்கினார். நண்பர்களே, இன்றும் இதே சைக்காலஜி வேலை செய்கிறது. யோசிச்சு பாருங்கள். உங்கள் லாஸை யார் கவர் பண்ணுவார்? உண்மையில் அவசரம் உள்ளவர்தானே? இல்லை. பெரும்பாலும் அவர்கள் சொல்வார்கள், "பரவாயில்லை, நான் வேறொருவரிடமிருந்து வாங்கிக்கிறேன்." என் தந்தை ஒருமுறை இதே மெத்தட் யூஸ் பண்ணினார். ஒரு நண்பர் பணம் கேட்டார். அப்பா சொன்னார், "நான் பாங்க்ல இருந்து எடுத்தா பெனாலிட்டி வரும். அதை நீங்க கவர் பண்ணுவீங்களா?" உடனே அந்த நண்பர் சொன்னார், "பரவாயில்லை, நான் வேறொருவரிடமிருந்து எடுக்கிறேன்." பணம் பாதுகாப்பாக இருந்தது. நண்பர்களே, சில நேரங்களில் இல்லை சொல்லாமல் புத்திசாலித்தனமாக தப்பிக்கலாம். இப்போது முறை 5, சிறிய நன்கொடை. சாணக்கியர் சொல்கிறார், "தானம் எதிரியையும் நண்பனாக்கும். ஆனால் கவனமாக இருங்கள். எல்லா நேரத்திலும் கடன் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. யாராவது உண்மையிலேயே பிரச்சனையில் இருந்தால், உடல் நலம், குழந்தையின் கல்வி, அவசர சூழ்நிலை, முழு தொகையையும் கடனாக கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக இப்படிச் சொல்லுங்கள், "சகோதரா, முழு தொகை என்கிட்ட இல்லை. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றேன். இது திருப்பித் தர வேண்டியதில்லை." இதன் பயன் என்ன தெரியுமா? நீங்கள் அதிக பணத்தை பாதுகாக்கிறீர்கள். உங்கள் மரியாதை உயரும். அவர் மீண்டும் பெரிய தொகை கேட்க மாட்டார். ஒரு பழமையான கதை. ஒரு ஏழை விவசாயி மன்னரிடம் உதவி கேட்டார். மன்னர் என்ன செய்தார்? முழு உதவி கொடுக்கவில்லை. சிறிய உதவி மட்டும் கொடுத்தார். ஆனால் அந்த விவசாயி வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருந்தார். நண்பர்களே, இன்றைய காலத்திலும் இதே வேலை செய்கிறது. யாராவது 50,000 ரூபாய் கேட்டால்
நீங்கள் 5000 ரூபாய் கொடுங்கள். அவர் என்ன நினைப்பார்? இந்த மனிதர் உதவினார். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். என் சகோதரி ஒருமுறை இதே செய்தார். ஒரு நண்பர் பணம் கேட்டார். அவர் சிறிய தொகையை மட்டும் கொடுத்தார். உறவு இன்னும் வலுவானது. இப்போது மிக முக்கியமான விஷயம். தொகை பெரியதாக இருந்தால் சாணக்கியர் சொல்கிறார், எழுத்து இல்லாத ஒப்பந்தம் சண்டையின் விதை. ஒரு ப்ராப்பர் அக்ரீமெண்ட் செய்யுங்கள். அனைத்தையும் கிளியரா எழுதுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையானவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பொய்யானவர்கள் ஓடிவிடுவார்கள். இறுதியாக சாணக்கியரின் மிகப்பெரிய பாடம்: ஒரு உறவின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பணம் கொடுக்காததால் அந்த உறவு உடைந்துவிட்டால் அது உண்மையான உறவே இல்லை. நண்பர்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். கேள்விகள் கேளுங்கள். உறுதிகள் வாங்குங்கள். பற்றாக்குறையை காட்டுங்கள். தேவையானால் நன்கொடை கொடுங்கள். நினைவில் வைங்க, வேண்டாம் என்று சொல்லுவது தவறு இல்லை. அது சுய பாதுகாப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.